வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு பூஸ்டர் பேக்கோட ஆரம்பிக்கலாம் தாங்க. இந்த பர்டிகுலர் கிளிப்பை நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த பர்டிகுலர் சிஎஸ்கே சான்ஸ் வந்து நம்ம சிஎஸ்கேயோட ரோர் ஈவெண்ட்ல நம்ம ஃபேன்ஸ் பண்ணது தான். இது மட்டும் இல்லாம எக்கச்சக்க ஃபன்னான இன்ட்ரெஸ்டிங்கான செம்மையான செலிப்ரேஷன்ஸ் நடந்திருக்கு இந்த சிஎஸ்கே ஈவெண்ட்ல. ஸோ இந்த ஈவெண்ட்ல யார் யாரெல்லாம் வந்தாங்க, என்ன மாதிரியான ஈவெண்ட்ஸ்லாம் நடந்துன்றத பத்தி இன்னும் டீட்டெயிலாக இந்த வீடியோல பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி ஸ்பென்சர் ஜான்சன் பத்தின ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு கைஸ். அவரை தான் சிஎஸ்கே சைன் பண்ணியிருக்காங்கன்னு அவரோட தம்பி கிட்டேயே போய் நம்ம ஆட்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஓட்னில் பேட்மேன் தான் சிஎஸ்கே சைன் பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி பீடாக் அவரோட வீடியோல சொல்லியிருப்பாரு. பட் பீடாக் சொன்னது இதுவரை எதுவுமே பெருசா நடந்தது இல்லைன்றனால பாதி ஃபேன்ஸ்க்கு கன்ஃபியூஷனாக தான் இருந்துச்சு. அண்ட் இப்போ இந்த மாதிரி ஒரு அப்டேட் வரும்போது கன்ஃபார்ம் ஆகியிருக்கு கைஸ், ஸ்பென்சர் ஜான்சன் தான் சிஎஸ்கே சைன் பண்ணியிருக்காங்கன்னு. அவரும் அவரோட சோஷியல் மீடியால சிம்பாலிக்கா இண்டிகேட் பண்றதுக்கு எக்கச்சக்க விஷயங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ரீசெண்டா அந்த ஸ்டோரியில பாத்தீங்கன்னா எல்லோ ஹார்ட்டினும் சரி, ஒரு லயன் எமோஜி அண்ட் அதுல யூஸ் பண்ணிருக்க சாங் பேரு எல்லோ. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்க சிம்பாலிக்கான விஷயங்கள்லாம் அவர் சொல்லும் பொழுது பிளஸ் அவரோட தம்பி இப்படி கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது ஆல்மோஸ்ட் 99.99% கன்ஃபார்ம் மாதிரி தான் தெரியுது கைஸ். இதுக்கு மேல எந்த ஒரு ட்விஸ்டும் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. பட் இன்கேஸ் அப்படி ஏதாவது ட்விஸ்ட் இருந்து வேற யாராச்சும் தான் சிஎஸ்கே சைன் பண்ணிருக்காங்கன்னா இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு பப்ளிசிட்டிக்கு பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு அந்த லெவலுக்குலாம் யாரும் போக மாட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் ஸ்பென்சர் ஜான்சன் தான் சிஎஸ்கே ரீப்ளேஸ்மெண்ட் சைனிங்னு. அண்ட் இன்னொரு நியூஸும் பார்த்தேன். ஸோ அவர் இப்போ ஒரு இன்ஜுரியில தான் வந்துட்டு இருக்காரு கைஸ். லைக் இந்த இயர் ஒரு பெருசா பவுலிங்கே போட்டதில்லை. அண்ட் அந்த இன்ஜுரி ஹீல் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 வாரம் ஆகும். அதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா கிட்ட அவரோட ஃபிட்னஸை ப்ரூவ் பண்ணிட்டு தான் ஐபிஎலுக்கு ஆட முடியுன்ற மாதிரியும் ஒரு நியூஸ் பார்த்திருந்தேன். சப்போஸ் அது உண்மையா இருந்தா ஒரு அன்ஃபிட்டான போலர் ரீப்ளேஸ்மெண்டா சைன் பண்றது எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல. பட் மேபி அவங்க ஜஸ்ட் பொட்டன்ஷியல் மட்டும் யோசிச்சுட்டு இன்ஜுரி இருந்தாலும் பரவாயில்ல, அவர் ஃபிட் ஆனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு பழைய ஸ்பென்சர் ஜான்சன் மாதிரி வந்தா கரெக்டா என்னோட டீம்ல செமையா ஃபிட் ஆவார்னு கூட அவங்க யோசிச்சிருக்கலாம். பட் பர்சனலி எனக்கு இது செட் ஆகல. லைக் ஒரு அன்ஃபிட்டான போலரை நீங்க 2-3 வாரம் வரமாட்டாரு, வந்ததுக்கு அப்புறம் அவரோட பேஸ் எவ்வளவு டிராப் ஆகுன்றது நமக்கு கிளியரா ஐடியா கிடையாது. பட் எஸ் இந்த சைனிங்க்கு பின்னாடி இருக்க தாட் ப்ராசஸ் என்னன்றது தெரிஞ்சா இன்னும் பெட்டரா இருக்கும். பட் பார்ப்போம், அதுக்கான கிளாரிட்டி அண்ட் இன்ஃபர்மேஷன் கூடிய சீக்கிரம் தெரிய வரும் நான் நம்புறேன். ரைட், இதுக்கப்புறம் நம்ம சிஎஸ்கே ரோர் ஈவெண்ட் பத்தின அப்டேட்ஸ்லாம் பார்த்துடலாம். இந்த ஈவெண்ட்க்கு டெவால் ப்ரோஸ்லாம் வருவாரா இல்லை லேட் ஆயிடுச்சா நம்ம யோசிக்கும் போது அன்னைக்கு காலையில் கரெக்டாக சிஎஸ்கே போஸ்ட் போடுறாங்க. டெவால் ப்ரோஸும் சரி, மேத்யூ ஷாட்டும் சரி நம்ம சென்னை வந்துட்டாங்கன்னு. அண்ட் இந்த சிஎஸ்கேவோட ரோர் ஈவெண்ட்ல நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணது எந்தெந்த ஓஜி பிளேயர்ஸ் வருவாங்க, ஓஜி பிளேயர்ஸ் வர்சஸ் கரண்ட் பிளேயர்ஸ் மேட்ச் எப்படி இருக்குன்னு. ஓவர்சீஸ் பிளேயர்ஸா ட்வேன் பிராவோ, முத்தையா முரளிதரன், மைக்கேல் எஸ்ஸே அண்ட் மேத்யூ ஹேடன் தான் வந்திருந்தாங்க. அண்ட் இந்த 4 பேரோட செலெக்ஷன்லேயே தெரிஞ்சது. ஸோ பேசிக்கா இந்தியாவில் இருக்க பிளேயர்ஸை மட்டும் தான் அவங்க கூப்பிட்டுருக்காங்கன்னு. ஒரு ஹாஃப் டே ஈவெண்ட்க்கு ஒருத்தர் சவுத் ஆப்பிரிக்கா ஃபார் எக்ஸாம்பிள் ஆல்பி மோர்க்கில் கூட்டிட்டு வரதுலாம் செட் ஆகாதுன்றனால இந்த ஒரு டிசிஷன் எடுத்திருக்கலாம். ஹெய்டன் குஜராத் ரிலேட்டடா இருக்காரு, முரளிதரன் எஸ்ஆர்எச், பிராவோ கேகேஆர் அண்ட் மைக்கேல் எஸ்ஸே நம்ம கூட தான் இருக்காரு. ஸோ அந்த ஆங்கிள் இருந்து யோசிச்சு செலக்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன்ஸ்ல காமனா எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்ண நேம்ஸ்லாம் பார்க்க முடிஞ்சது. சுரேஷ் ரெய்னா, முரளி விஜய், அம்பாத்தி ராயுடு, பத்ரிநாத் அண்ட் லட்சுமிபதி பாலாஜி. பட் நான் எதிர்பார்க்காத நேம் சில பேர் வந்திருந்தாங்க. ஜோகிந்தர் சர்மா, ஜகாட்டி, ஹர்பஜன் சிங் அண்ட் பார்த்திவ் பட்டேல். இதுல ஹர்பஜன் அண்ட் பார்த்திவ் பட்டேல் நான் சுத்தமா எதிர்பார்க்கல. லைக் இவங்க சிஎஸ்கே, எம்ஐ, தோனி கேப்டன்சி ரிலேட்டடா சில பல விஷயங்கள்லாம் கான்ட்ரவர்ஷியலான டாபிக்ஸ்லாம் பேசின மாதிரி எனக்கு ஒரு ஞாபகங்கள். ஸோ அதனால எனக்கு அது ஷாக்கிங் சர்ப்ரைஸா இருந்துச்சு. பட் உண்மையாலுமே ஜென்யூனா ஹாப்பியா இருந்த சர்ப்ரைஸ் வந்து நம்ம ஜக்காட்டி அண்ட் ஜோகிந்தர் சர்மா. ஜோகிந்தர் சர்மாவை கம்ப்ளீட்டா அந்த நாஸ்டால்ஜியா கோட்டால தான் எடுத்திருக்காங்க. லைக் அவர் சிஎஸ்கேக்கு பெருசா பண்ணலனாலும் அந்த 2007 வேர்ல்ட் கப்ல இந்தியா ஸ்ரீசான் டேக்ஸ் இட் இந்தியா வின்ன்ற அந்த வேர்டே எல்லாரோட மைண்ட்லயும் இருக்கும். அண்ட் ஜக்காட்டியை கூப்பிட்டது ரொம்ப ரொம்ப ஹாப்பி கைஸ். லைக் முன்னாடி ஒரு ஜடேஜாக்கு முன்னாடி சிஎஸ்கேவோட எம்எஸ்டியோட கோ டு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவர் தான். நார்மலா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் போடுவார், நடுவில் வேரியேஷனுக்கு லெஃப்ட் ஆர்ம் லெக் ஸ்பின்னும் போடுவார். ஸோ அந்த ஒரு வெரைட்டி நம்ம ஷதப் ஜக்காட்டி எடுத்துட்டு வந்தாரு. ஸோ அவர் வந்ததும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. ஸோ அவங்க எல்லாருமே சேர்ந்து டிராஃபீஸோட வச்சு ஒரு போட்டோ எடுக்க, ஸோ இந்த மாதிரி எல்லாமே நாஸ்டால்ஜிக் வைப்ஸ் தான் இருந்துச்சு. ஸோ அவங்களும் ஃபிளமிங்கோ மீட் பண்ண வீடியோ கூட பார்த்துருந்தா அதுவும் நல்லா இருந்துச்சு கைஸ். லைக் யோசிச்சு பாருங்களேன் கைஸ், இந்த பர்டிகுலர் விஷயத்தை எம்எஸ் தோனி அண்ட் ஃபிளமிங்கோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்பொழுது அவங்க 2 பேருமே ஸ்டில் ஆக்டிவாக தான் இருக்காங்க. லைக் அவங்களோட ரோல்ஸ்ல எம்எஸ் தோனி இன்னும் பிளேயரா இருக்காரு, ஃபிளமிங் தான் இன்னும் கோச்சா இருக்காரு. ஒரு 15+ இயர்ஸோட டிராவல் அவங்க கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிருக்கும் கைஸ். அந்த பர்டிகுலர் ஸ்டேஜ்ல நான் இருந்தேன்னா எனக்கு டக்குனு தான் தோணும், நம்ம எங்க இருந்தோம், எப்படி ஆரம்பிச்சோம், யார் கூடலாம் விளையாண்டோம், என்னென்ன ட்ரபிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணோம், இப்போ எப்படி இருக்கும், ஸ்டில் நம்ம வண்டி ஓடிட்டு இருக்கேன்ற மாதிரி வாழ்க்கையோட ஒரு வட்டமே நம்ம கண்ணு முன்னாடி வந்துட்டு போயிடும். பட் எஸ் கைஸ், இவங்களாம் தான் வந்திருந்தாங்க. இதுக்கப்புறம் என்னடா மேட்ச் இருக்கும், யார் போலிங் போடுவாலாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். கடைசியா பார்த்தா 1-on-1 மேட்ச் அப் மாதிரி எடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு 7-8 மேட்ச் போச்சு. அதில் ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா மைக்கேல் எஸ்ஸி வர்சஸ் ருத்ராஜ் கைக்வாட். மைக்கேல் எஸ்ஸியோட கிளிப்பு பார்த்தாங்க கைஸ், என்ன லெவல் ஆடுறாரு, இறங்கி டவுன் த ட்ராக் வந்து கவர்ஸ்ல தூக்கி சொருகுறாரு கைஸ். மிஸ்டர் கிரிக்கெட்னா மிஸ்டர் கிரிக்கெட் தான். அவரோட பேட்டிங்ல ஸ்டில் அந்த எலகன்ஸ், கிரேஸ், டைமிங் இருந்துச்சு. கேஷுவலா கவர்ஸ்ல தூக்கி 6 ஸ்கோர் பண்றாரு. அதுக்கப்புறம் நிறைய 1-on-1 இருந்துச்சு. ரெய்னா வர்சஸ் நூர் அகமது பார்க்க ஃபன்னா இருந்துச்சு. அதுக்கான கிளிப்ஸும் சிஎஸ்கேயோட ஹேண்டில் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஓஜி பிளேயர்ஸ் எல்லாருமே 1 by 1 இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு இருந்தாங்க. அதுல ரெய்னாக்கு செம்மையான வரவேற்பு இருந்துச்சு நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் கிட்ட இருந்து. ஸோ வருஷங்கள் எவ்வளோ ஆனாலும் சிஎஸ்கே ஃபேன்ஸோட மனசுல இருந்து நம்ம சின்னத்தில் எப்பயும்
எப்பயுமே போக மாட்டாரு. சேப்பாக்கோட கிளட்ச் காட் நம்ம சுரேஷ் ரெய்னா, மிஸ்டர் ஐபிஎல், அவருக்கான சியர்ஸ் இந்த ஈவெண்ட் ஃபுல்லாவே இருந்துச்சு. இது போக இன்னொரு ஃபன்னான ஈவெண்ட் ராய்டு வர்சஸ் ட்வேன் பிராவோ. ராய்டு பேட்டிங், ட்வேன் பிராவோ பவுலிங். ஸோ செம்மையா ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க. அம்பையரா ரசல் ராதாகிருஷ்ணன் சிஎஸ்கேயோட மேனேஜர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ அவரும் ஃபன் பண்ணிட்டு இருந்தாரு. விக்கெட் கீப்பிங்கா ஃபுல்லா எம்எஸ்டி தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவருக்கு செம்ம ஃபன்னா இருந்திருக்கும் போல கைஸ். ஃபுல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காரு. தென் அப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன், இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் நிறைய ஈவெண்ட்ஸ் ஃபேஸ் பண்ணிருக்கோம். லைக் சிஎஸ்கே 2 இயர் டவுனா இருந்தாங்க. தென் அதுக்கப்புறம் 2 வாட்டி நம்ம கப் வின் பண்ணோம். நடுவில் ஜடேஜா இஷ்யூ வந்துச்சு. திருப்பி ஒரு லாஸ்ட் 2 இயர்ஸ் டவுனா இருக்கும்போது ருத்து இன்ஜுரினால திருப்பி அவர் கேப்டன்சி வாங்கி அவர் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ கம்ப்ளீட்டா மனுஷன் ஃபுல்லா ப்ரெஷர்ல இருந்திருக்காப்ல. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் திருப்பி பார்த்துருக்காரு. எஸ்பெஷலி பிராவோ மாதிரியான ஒரு கேரக்டர் சிஎஸ்கே இருக்கும்போது எவ்வளோ ஃபன்னா இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மனுஷன் எப்பதான் ஃப்ரீயா என்ஜாய் பண்றாப்ல. அண்ட் இந்த டைம்ல டெஃபினட்டா நம்ம ட்வேன் பிராவோக்கு ஒரு பாராட்ட சொல்லி ஆகணும் கைஸ். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் நம்ம சிஎஸ்கே ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இப்போ மிஸ் பண்றோம். எவ்வளோ ஃபன்னான கேரக்டர். இந்த மாதிரி கேகேஆர் கிட்ட எவ்வளவோ பொறுப்புகள் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் இருக்கும் பொழுது சிஎஸ்கே இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்றாங்கன்னு சொல்லும்போது வந்து இந்த ஈவெண்ட்ல சாம்பியன்ஸ்னு அவரோட சாங்க பாடி ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போறாருன்னா டெஃபினட்டா ஹி சீஸ் சிஎஸ்கே as ஒன் ஆஃப் his ஹோம். ஸோ கைஸ் இந்த மாதிரி 1-on-1லாம் நிறைய நடந்துச்சு. ஹெய்டன் கூட ஆடினாரு. ஹெய்டனோட பவர் அவர் ஷோகேஸ் பண்ணாரு அகைன்ஸ்ட் சிவம் டுபே. இதுக்கப்புறம் அவார்ட் செரிமனிலாம் நடந்துச்சு கைஸ். லைக் நடுவில் பார்த்தீங்கன்னா நம்ம சஞ்சு சாம்சன், சிவம் டுபே அண்ட் ஆயுஷ் மாத்ரேக்கு எம்எஸ்டி கையால் ஒரு அவார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ பேசிக்காக அவங்களாம் வேர்ல்ட் கப் வின்னர்ஸ்ல. ஸோ இவங்களுக்குலாம் அவார்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இதுக்கப்புறம் ஹால் ஆஃப் ஃபேம் அவார்ட்னு சிஎஸ்கே ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஹால் ஆஃப் ஃபேம்ன்றது அவங்களோட கேரியரில் அவங்களோட ஃபீல்டில் அவங்க பெரிய டாப் பிளேயராக இருந்து நிறைய ரெக்கார்ட்ஸ் படைச்சனால அவங்களுக்குலாம் கொடுப்பாங்க. அண்ட் சிஎஸ்கேட ஃபர்ஸ்ட் ஹால் ஆஃப் ஃபேம் அவார்டி நம்ம மேத்யூ ஹேடன் அண்ட் செகண்ட் ஹால் ஆஃப் அவார்டி நம்ம சின்னத்தில் சுரேஷ் ரெய்னா. இந்த 2 பிளேயர்ஸ்க்குமே ஹால் ஆஃப் ஃபேம் அவார்ட் கொடுத்துருந்தாங்க. அண்ட் இப்போ தான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூமெண்ட் இந்த ஹோல் ஷோவே நடந்துச்சு. நம்மளோட 7 ட்ராஃபிஸும் எடுத்துட்டு வந்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஓஜி பிளேயர்ஸ் வந்து குரூப் போட்டோ எடுத்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம கரண்ட் சிஎஸ்கே ஸ்குவாட் மெம்பர்ஸ் இண்டிவிஜுவலாக இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அவங்கள ஸ்டேஜுக்கு கூப்பிட்டு வந்து வச்சிருந்தாங்க. அண்ட் அந்த மொமெண்ட்ல தான் நம்மளோட ஃபேன்ஸோட சிஎஸ்கே சான்ஸே ஆரம்பிச்சிச்சு. இந்த வீடியோ ஸ்டார்டிங்ல அந்த கிளிப்ல பார்த்துருப்பீங்கல்ல. ஸோ அந்த மொமெண்ட் இந்த பர்டிகுலர் ஈவெண்ட்ல தான் நடந்துச்சு. அண்ட் அப்போ தான் லாங் அவைட்டட் இமேஜ் ஆஃப் எம்எஸ் தோனி ஸ்டாண்டிங் வித் 7 ட்ராஃபிஸ் மொமெண்ட்டும் நடந்துச்சு கைஸ். எஸ், எம்எஸ் தோனி தனியாலா அந்த ட்ராஃபிஸ் முன்னாடி இப்போ தான் ஒரு போட்டோ எடுத்திருக்காரு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்ததே கிடையாது. டெஃபினட்டா திஸ் வில் பி ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஸ்போக்கன் அபவுட் இமேஜ் இன் சிஎஸ்கேஸ் ஹிஸ்டரி. அதே பிக்சர்ல ருத்ராஜோட இமேஜும் பார்த்தாங்க கைஸ். ஆனால் ருத்ராஜ் நினைக்கும் பொழுது ரொம்ப பாவம் சீரியஸ்லி. லைக் இந்த மாதிரி ஒரு லெகசி ஃபேன் பேஸோட ப்ரெஷர் வந்து நம்ம ருத்ராஜ் கிட்ட இருக்கும் பொழுது மனுஷனுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லா சிச்சுவேஷன்லயும் அவரை கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு ஆல் ரெடியா தான் இருப்பாங்க. அது அவருக்கும் தெரியும். அன்பார்ச்சுனேட்லி நம்மளும் கேப்டன்ஸ்லேயே சில பல தவறான விஷயங்கள்லாம் எடுத்திருக்காரு. பட் ஸ்டில் அவருக்கான டீம் அவருக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணாத பொழுது நம்ம அவரை பிளேம் பண்றதுல அர்த்தமே கிடையாது. ஹோப்ஃபுல்லி இந்த இயர் நம்ம சிஎஸ்கே ஃபேன் பேஸ் ருத்துக்கு நல்லா பேக் பண்ணி ருத்துவை சியர் பண்ணி நம்ம சிஎஸ்கேவும் சியர் பண்ணி மோட்டிவேட் பண்ணி எப்படியாவது நல்லா பண்ண வச்சிருவோம். டெஃபினட்டா இந்த ஈவெண்ட் அந்த ஓஜி பிளேஸ் வர்றது, ஓஜி பிளேஸோட ஆரா, ஓஜி பிளேஸோட ஹிஸ்ட்ரி, நம்ம ஃபேன் பேஸோட ஹிஸ்ட்ரி, நம்ம டீமோட ஹிஸ்ட்ரி, இது எல்லாத்தையுமே இந்த புது பசங்க பார்த்துருப்பாங்க. டெஃபினட்டா இது மோட்டிவேட்டிங்காகவும் இருக்கும். அட் த சேம் டைம் எனர்ஜி பூஸ்டராகவும் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் கண்டிப்பா இந்த டைம் எப்படியாவது வின் பண்ணி ஆகணுன்ற வெறியும் ஏற்படுத்தியிருக்கும் இது. ஸோ விட்டுறாதீங்க. கப்படிக்கலனாலும் பரவாயில்ல, உங்களோட கேமை ஃபோக்கஸ் பண்ணி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. உங்களோட அபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஆடுங்க. ஒரு அட்லீஸ்ட் ஒரு பிளே ஆஃப்ஸை ரீச் பண்ணுங்க. அதுக்கப்புறம் லக் இருக்கா இல்லையான்றதை பார்ப்போம்னு நினைச்சிட்டு நம்ம பிளான் பண்ணி இறங்க வேண்டியது தான். ஸோ இதுதான் கைஸ் இந்த ஈவெண்ட்ல நடந்த ஜென்ரலான அப்டேட்ஸ். இதுக்கு நடுவில் ஏஆர் ரஹ்மான் கான்சர்ட், சிவகார்த்திகேயன் வந்தாருன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துச்சு. இதுக்கான கிளிப்ஸ், லைவ் ரெக்கார்டிங் இந்த ஸ்டேடியம்னு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதை ஷேர் பண்ண அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. அண்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது ஈவெண்ட் போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்க கைஸ். அண்ட் சிஎஸ்கேவோட ஸ்பென்சர் ஜான்சன் சைனிங் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நான் என்னோட சேனல்ல சிஎஸ்கேவோட ப்ரிவியூவும் ஷேர் பண்ணிடுறேன் கைஸ். இதுக்கு நடுவில் நீங்க ஸ்பென்சர் ஜான்சனோட அபிலிட்டி என்ன மாதிரி பவுலிங் போடுவாரு, என்ன ஸ்கில் செட் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னா என்னோட போன வீடியோ நீங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுல இன்ட்ரெஸ்டிங்கா டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன். அண்ட் இதே போல அப்கமிங் டேஸ்ல ஐபிஎல் அண்ட் சிஎஸ்கே ரிலேட்டட் அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி விட்டுருங்க, ஹைப் பண்ணி விட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம். தேங்க்யூ so much for watching again. Take care. Bye bye.